அந்த ஒரு சதி திட்டத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. அதாவது முத்து அங்கங்கன்னு அலைஞ்சு தெரிஞ்சு பேசி இந்த மாதிரி பல பேரை பார்த்து பேசி ஒரு வழியா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்திருப்பாரு. அதாவது மீனாவோட அம்மாவோட கடையை மறுபடியும் அந்த கோவிலுக்கே கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பல அதிகாரிகளை பார்த்து பேசி இந்த மாதிரி அவங்களுமே இந்த மாதிரி இதுக்கு சம்மதிச்சிருப்பாங்க. சரி இன்னைக்கு நாங்கள் கடையை கொண்டு வந்து வச்சிடறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி தான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சிந்தாமணி மட்டும் இதுக்கு காரணம் இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு கிரிமினலா யோசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வேற ஒரு மிகப்பெரிய கிரிமினலும் இருக்கணும். அது யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது முத்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அது நம்ம பார்லரமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு போயிட்டு போட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முத்து வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி பார்லரமா இருக்கும்போது இந்த மாதிரி சத்தமா சொல்றாங்க, மீனா அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு, இன்னைக்கு உங்க அம்மாவோட கடை மறுபடியும் கோவிலுக்கே வருது, இந்த மாதிரி நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அது வந்துட்டு ஒரு ஃபேக், அதாவது போலி கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு நிரூபணமா இருக்கு. அதனால அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்களா, எப்பனாலும் வீடு தேடி போலீஸ் போகலாம், சரி வரலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ரோகிணி பார்த்து சொல்றாங்க. அதை கேட்ட ரோகிணி இவனடா நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க, ஒருவேளை நாம தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மீனா எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறாங்க. மீனாவுமே பாத்தீங்கன்னா எனக்குமே கொஞ்சம் வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அப்படி கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு இந்த மாதிரி போகாம இந்த மாதிரி வெளியில மறைஞ்சிருந்த ரோகிணி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்தாமணி கால் பண்றாங்க. கால் பண்ணி என்ன சிந்தாமணி ஆட்டி இந்த மாதிரி மறுபடியும் கடை வந்துருச்சா நம்மளே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இதெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்த முத்து மீனாவும் சபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டே வந்துட்டு இந்த மாதிரி ரோகிணியை பயங்கர கேவலப்படுத்துறாங்க. கூடவே இருந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு விஷம் தெரியும் ஆனா இவ்வளவு ஒரு கேடுகட்ட விஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மீனாட்ட முத்து சொல்றாங்க. பாத்தியா மீனா பார்லரும் என்னெல்லாம் பண்ணிருக்குன்னு பத்தி அப்படின்னு சொல்லியுமே அதை கேட்ட மீனா ஏங்க நீங்க ஒரு கெட்டவன் தெரியாம இப்படி கேடு கட்டவளா இருக்கீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பங்குக்கு அவங்களும் பயங்கர கேவலப்படுத்துறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரோகிணி அப்படியே எதுவுமே பேச முடியாம நின்னுட்டு இருக்காங்க.